ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ربي اشرح لي صدري ويسر لي أمري أحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم خير الكلام كلام الله وخير السنن سنن محمد المصطفى صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஆணைக்கிணங்க அல்லாஹுவை எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே தூய எண்ணத்துடன் பிரார்த்திக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே இறை இல்லம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிலே அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்த வண்ணம் நன்மை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அமல்களில் ஏதேனும் குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் அதை மன்னித்து முழுமையான அமலாக ஏற்று நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் அங்கீகரித்து நாளை மறுமையில் நம்மையும் நம்முடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அதுபோன்று நம்முடைய குடும்பத்தார்கள் நம்முடைய சந்ததிகள் முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவரையும் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் ஒன்றிணைப்பானாக என வேண்டி எனது இந்த ஜும்மாவுடைய முதல் குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனித சமுதாயத்தையும் ஜின்னினத்தையும் என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே கூறுகிறான். கூறுவது மட்டுமில்ல, நம்மை படைத்த நோக்கம் அது மட்டும் நமக்கு எண்ணிலடங்கா நியமத்துக்கள் பேருபகாரங்களை வாரி வாரி வழங்கி இருக்கிறான். அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லும் போது என்னுடைய பேருபகாரங்களை நீங்களெல்லாம் எண்ணி பார்ப்பீர்களேயானால் நீங்கள் அது கணக்கிலே அடங்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படிப்பட்ட பேருபகாரங்களிலே மிக உன்னதமான ஒரு உபகாரம், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு உபகாரம், நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த நாக்கு கூட மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய பேருபகாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த நாக்கை நாம் முறையான முறையில் தேவைக்கு அதை பயன்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நாவை கூட நமக்கு தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது குலில் ஹக்க வலவ் கான முர்ரா, கசப்பாக இருந்தாலும் நீ உண்மையே சொல் என்று நமக்கு வலியுறுத்தி கட்டாயப்படுத்தி சொன்ன விஷயம். நம்முடைய நாக்கு உண்மையை தவிர எதுவுமே பேசக்கூடாது என்பதாகத்தான். ஒரு நாள் தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை எடுத்து இதெல்லாம் தவறு இதெல்லாம் தவறு இதெல்லாம் தவறு என்று சொல்லிவிட்டு ஒரு தருணத்தில் கடைசியாக சொன்னார்கள், பொய் பொய் என்று சொல்லி திருப்பி 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 அல் கிதுபு என்றே சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
சஹாபாக்கள், அன்பு தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் 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 என்று திருப்பி திருப்பி வலியுறுத்தக்கூடிய அந்த விஷயத்தை இன்னும் நிறுத்த மாட்டார்களா, இன்னும் அதை அந்த சொல்வதை நிறுத்த மாட்டார்களா எந்த அளவுக்கு திருப்பி திருப்பி வன்மையாக அந்த பொய்யை திருப்பி திருப்பி சொன்னார்கள் என்று சொன்னால் அவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக இந்த பொய் அனைத்து விதமான பாவங்களுக்கும் அது தலையாயதாக இருந்து கொண்டிருப்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாறும் அந்த சம்பவங்களிலும் சொல்லக்கூடிய ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையிலே அன்பு தோழர் சஹாபி ஒருவர் ரசூலுல்லாஹ்விடத்திலே வினவுகிறார், நபிகள் நாயகமே, ஒரு பெண்மணியை பற்றி கூறுகிறார்கள். அந்த பெண்மணி இரவு முழுவதும் அல்லாஹ்விடத்திலே அதிகமான நன்மைகள் பெற வேண்டும் என்ற நோக்கிலே இரவு முழுவதும் உபரியான தொழுகைகளை, நஃபிலான தொழுகைகளை தொழுது கொண்டே இருக்கின்றார்கள். பகல் முழுவதும் நோன்பு வைக்கின்றார்கள். இப்படி எண்ணிலடங்கா நன்மைகளை, வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பெண்மணி மூலமாக தன்னுடைய நாக்கின் மூலமாக அண்டை வீட்டாரை அவர்கள் தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே அந்த அன்பு தோழர் சஹாபி அவர்கள் வினவுகிறார்கள். பகல் முழுவதும் நோன்பு வைக்கின்றார்கள், இரவு முழுவதும் நன்மை எதிர்பார்த்து தூக்கத்தை துறந்து உபரியான தொழுகைகளை தொழுகிறார். அவ்வளோ பெரிய அமல்களை, இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை நன்மை எதிர்பார்த்து அல்லாஹ்வுக்காகவே செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பெண்மணி அண்டை வீட்டாருக்கு தன்னுடைய நாவினால் தொந்தரவு விளைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், லா கைர ஃபீஹா ஹிய ஃபின்னார். அந்த பெண்மணியினிடத்தில் எந்த விதமான நன்மையும் இல்லை. ஹிய ஃபின்னார், அவள் நரகத்துக்குரியவள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக விஷயத்தில் கூட ஏதேனும் பதில் சொல்லாமல் மௌனம் சாதித்தாலும், தீன் சம்பந்தப்பட்ட, மார்க்க சம்பந்தப்பட்ட, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடையளித்தாலும் அது அவர்கள் சொந்தமாக சொல்லுவதில்லை. அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய வஹீயின் என்ற செய்தியின் மூலமாகத்தான் அவர்கள் அங்கே பதிலளிப்பார்கள். அவர்கள் சொந்தமாக சொல்லவில்லை, அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய பதில்தான். லா கைர ஃபீஹா ஹிய ஃபின்னார். அவள் அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு இழைக்கிறார் என்று சொன்னால் அவளிடத்தில் எந்த விதமான நன்மையும் இல்லை, அவள் நரகத்தை சேர்ந்தவள் என்று சொன்னால் அண்டை வீட்டாரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நட்பு பாராட்ட வேண்டும், பாசம் காட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் உண்பவன் உண்மை முஸ்லிம் என்று, முஸ்லிம் இல்லை என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அப்படிப்பட்ட அண்டை வீட்டாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசம் காட்டுவதற்கு சொன்னார்கள். சொன்னால் தன் நாவினால் எந்த விதமான தீங்கையும் புறம் பேசுவதோ அல்லது பொய் சொல்லுவதோ அல்லது சாபமிடுவதோ கூடாது என்று மிகவும் கண்டித்து சொன்னார்கள். என்று சொன்னால் இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதிலாக இருந்தது என்று சொன்னார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இபாதுர் ரஹ்மான், இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது அவர்கள் நடந்தால் ரொம்பவும் எளிமையாக மிதமாக நடந்து கொள்வார்கள். ஜாஹில்கள், அதாவது மடையர்கள் அவர்களை சந்தித்தால் காலு சலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி சென்று விடுவார்கள் என்று சொல்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு சொல்லும் போது வலக்கத் ஹலக்னல் இன்சான், மனித சமுதாயத்தை நான் படைத்தேன், வநஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸஹு, அவனுடைய நஃப்ஸுக்குள்ளே, ஆன்மாவுக்குள்ளே ஏற்படக்கூடிய எல்லா விதமான குழப்பங்களையும் நான் அறிவேன். வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், அவனுடைய பிடரி நரம்பை விடவும், உயிர் நரம்பை விடவும், உயிர் நாடியை விடவும் நான் மிகவும் அருகில் இருக்கிறேன் என்று சொன்னால் அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் கொண்டிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இது யத்தலக்கல் முத்தலக்கையானி ஃபில் யமீனி வானி ஷிமால் பஈத் மா யல்ஃபுது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஒரு மனிதன் இடத்திலே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இவன் செய்யக்கூடிய நன்மைகளையும் தின்மைகளையும் எழுதுவதற்கு நான் 2 நபர்களை, 2 மலக்குகளை, வானவர்களை நான் நியமித்துள்ளேன். இவன் நல்ல விஷயம் செய்தாலும் சரி,
சின்ன விஷயம் செய்தாலும் சரி, தீய விஷயம் செய்தாலும் சரி, இவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கூட அது நல்ல வார்த்தையாக இருந்தால் அதை நல்லதை நன்மையை எழுதுவதற்கு நியமிக்கப்பட்ட அந்த வானவர் எந்த விதமான குறையுமில்லாமல் அப்படியே ரெக்கார்டு பண்ணி செய்து விடுவார். அதை போன்று இவனிடத்தின் வாயிலிருந்து வரக்கூடிய தீமையான கெடுதி ஏற்படுத்தக்கூடிய எந்த வார்த்தை வந்தாலும் இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த வானவர் உடனடியாக அதை ரெக்கார்டு செய்துவார் என்று நபிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே கூறுகிறான். இதை போன்றே அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அவர்கள் ஒரு ஹதீஸை அவர்கள் அங்கே பதிவு செய்கிறார்கள். என்ன? சாதாவும் நாம் வழக்கத்தில் சொல்லுவோம் அல்லவா, இந்த நாக்கு 32 பற்களுக்கு உள்ளால் பாதுகாப்புடன் 32 காவலர்களும் 2 உதடும் பாதுகாப்பாக இருந்து நாக்கு உள்ளே இருக்கிறது. இந்த பல்களெல்லாம் சொல்லுமாம் நாக்கிலே, நீ ஏதேனும் உளறி விட்டு விடாதே, யாரையும் திட்டி விடாதே, அவர்கள் என்னை தான் அடித்து பல்லை உடைத்து விடுவார்கள் என்று நான் சாதாரணமாக சொல்வதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள். என்ன ஹதீஸ் என்று சொன்னால், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அந்த சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் என்ன என்றால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதன் இரவு தூங்க செல்லும் போது அந்த உடல் முழுவதும் உள்ள உறுப்புகள் எல்லாம் நாக்கிடம் பேசுமாம். என்ன பேசுமாம்? இத்தக்கில் ஹஃபீனா ஃபஇன்னமா, என்ன சொல்லும்? நீ எங்களுடைய விஷயங்களில் பயந்து கொள். காலும் கையும் இன்னபிற உறுப்புகளும் நாக்கை பார்த்து பேசுமாம். தினம் நாம் படுக்கைக்கு செல்லும் போது இந்த கையும் காலும் நாக்கிடத்திலே பேசுமாம். நீ ஏதேனும் தவறுகளோ தீய வார்த்தைகளோ யாரையும் சபித்தா ஏதேனும் வார்த்தைகள் நீ பயன்படுத்தினால் அது எங்களுக்குத்தான் கெடுதியாக அமைந்துவிடும். நீ வளைந்து கொடுத்தால், நீ தேவையில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்தினால் எங்களுக்கும் கஷ்டம் ஏற்பட்டுவிடும். நீ நல்ல முறையில் நடந்து கொண்டால், நேராக இருந்து கொண்டால், உண்மையான வாழ்க்கை வாழ்ந்தால் நாங்களும் நிம்மதியாக இருப்போம் என்று கையும் காலும் இன்னபிற உறுப்புகளெல்லாம் இப்படி தினம் தாம் படுக்கைக்கு செல்லும் போது நாவிடத்தில் பேசுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்னார், ஒருவரை குறித்து பேசினால் அவருடைய நாக்கை மட்டும் நாம் பேசுவதில்லை, அவரை பேசும்போது அவர் சரியில்லாதவர், ஒழுங்கற்றவர், பொய் சொல்லக்கூடியவர், அவதூறு பேசக்கூடியவர், கேலி கிண்டல் செய்யக்கூடியவர் என்று பலவிதமான பிரச்சனைகளை நாம் சொன்னாலும் அவருடைய உடல் முழுவதையும் சேர்த்துத்தான் நாம் சொல்லுகின்றோம். இப்படி நாம் சாதாரணமாக பேசக்கூடிய இந்த பேச்சுகளை எல்லாம் அதே போன்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது சூரத்து நூர் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி அந்த ஒரு யுத்தத்துக்கு சென்று வரும்போது, எர்மூக் யுத்தத்துக்கு சென்று வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே தங்கிவிடுகிறார்கள். அப்போது ஒரு சஹாபி அவர்களை கண்டு அவர்களை தேடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கொண்டு ஒப்படைக்கின்றார்கள். இந்த நேரத்தில் எல்லோரும் முனாஃபிக்குகள் தலைவன் அவன் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொய்யான விஷயங்களை இட்டுக்கட்டி சொல்லிவிடுகிறார்கள். அப்படி இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட விஷயத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது இப்படி அவர்களெல்லாம் இட்டுக்கட்டி சொன்ன விஷயத்தை இது என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது தலக்கௌன பி அல்சினத்திக்கும் வ தகூலூன பி அஃப்வாஹிக்கும் மா லைஸ லக பிஹி இல்முன் வ தஹஸபூனஹு ஹய்யினா வ ஹுவ இன்தல்லாஹி அஸீம். நீங்கள் உங்களுடைய நாக்கு இப்படி எல்லாம் பரப்புவதை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இந்த விஷயத்தை கொண்டு தேவையில்லாத அவதூறான பொய்யான விஷயங்களை பரப்புகின்றீர்கள். வ தகூலூன பி அஃப்வாஹிக்கும், உங்கள் வாயினால் நீங்கள் சொல்லுகிறீர்கள், மா லைஸ லக பிஹி இல்முன், இதை பற்றி எந்த அறிவும் உங்களுக்கும் இல்லை. வ தஹஸபூனஹு ஹய்யினா, ரொம்ப எளிதாக ரொம்ப சர்வசாதாரணமாக நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். வ ஹுவ இன்தல்லாஹி அஸீம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே இது மிகப்பெரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்று சொன்னான். இந்த நாக்கு
மிகப்பெரிய கொடிய குற்றத்திற்கு, மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றத்துக்கு இந்த நாக்கு தான் எல்லா விதமான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது சாதாரணமாக சொல்லக்கூடிய நேரத்தில் கூட ஒரு மன்னர் அவருடைய அவையிலே கொஞ்சம் பேரை பார்த்து, நீங்களெல்லாம் உலகில் மிக சிறந்த ஒரு பொருளை நீங்கள் கொண்டு வாருங்கள், உங்களுக்கு நான் மிகப்பெரிய பரிசை தருகிறேன் என்று சொன்ன நேரத்தில் அந்த அவையிலே வீட்டிலிருந்தவர்களெல்லாம் ஆளாளுக்கு ஒரு பரிசை கொண்டு வந்தார்களாம். ஒருவர் ரொம்ப இனிமையான பொருளை கொண்டு சொன்ன காரணத்தினால் ஒருவர் உயர்தரமான தேனை கொண்டு வந்தாராம், இன்னொருவர் உயர்தரமான இனிப்பை உடைய ஹல்வாயை கொண்டு வந்தாராம். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான இனிப்பு கலந்த சுவை மிகுந்த எல்லா பொருட்களையும் கொண்டு வந்தார்களாம். ஆனால் ஒரு பெரிய கல்வி அறிவுள்ள ஒரு பெரிய மகான் அவர் ஒரு பொட்டலத்தை கொண்டு வந்தார். அந்த பொட்டலத்தில் என்ன இருக்கிறது என்று பார்த்து அந்த அரசர் திறக்க சொல்லும் போது, திறந்த நேரத்தில் இந்த பொட்டலத்துக்குள்ளால் ஒரு ஆட்டினுடைய தலை நாக்கை நீட்டிக் கொண்டிருந்தது. அப்போது இது என்ன, எல்லோரும் விதவிதமான பொருட்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள், இனிப்பான சுவை மிகுந்த பொருள் கொண்டு வந்திருக்கிறார்கள், நீ இங்கே ஆட்டினுடைய நாக்கை கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், உலகிலேயே மிக உன்னதமான ஒரு நன்மையை பேசக்கூடிய, நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய, எல்லா விதமான நன்மையை பகிர்ந்தக்கூடிய ஒரு விஷயம் மனிதனுடைய நாக்கு தான். ஆனால் மனித நாக்கை கொண்டு வர முடியாத காரணத்தினால்தான் நான் ஆட்டுடைய நாக்கை கொண்டு வந்தேன் என்று அந்த மன்னனிடத்திலே அவர் பதில் சொன்னாராம். அதை போன்று இன்னொரு நாள் மறுநாள் சொன்னாராம், நீ அரசர், நீங்களெல்லாம் உலகிலேயே மிக கசப்பான ஒரு பொருளை கொண்டு வாருங்கள் என்று சொன்ன நேரத்தில் அதே போன்று மறுநாளும் ஒவ்வொருவரும் வேப்பங்காயையும் தும்பட்டிக்காயையும் இன்னும் என்னென்னவெல்லாம் கசப்பாக மக்கள் வெறுக்கக்கூடிய பொருட்கள் இருக்கின்றதோ அத்தனையும் ஒவ்வொருவராக கொண்டு வந்திருந்தாராம். அதே நேரத்தில் எந்த மகான் எந்த ஒரு பொட்டலத்தை கொண்டு வந்தாரோ அதே மகான், அதே ஒரு பெரிய மகான் அந்த மறுநாள் தினமும் ஒரு பொட்டலத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த பொட்டலத்தை திறந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த பொட்டலத்துக்குள் அப்போதும் ஒரு நாக்கை நீட்டிய ஒரு ஆட்டுத்தலை இருக்கிறது. என்ன, நீ விளையாடுகிறாயா? நேற்று நீ ஆட்டுத்தலையை கொண்டு வந்து விட்டு உலகிலே மிகப்பெரிய சிறந்த பொருள் இந்த நாக்குதான் என்று சொன்னாய், இப்போதும் அதே நாக்கை கொண்டு வந்திருக்கிறாய் என்ற நேரத்தில் அந்த பெரியவர் சொன்னார், ஆம், இந்த நாக்கு உண்மையிலேயே உலகத்தில் மிகப்பெரிய கெடுதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த நாக்காக தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லி, அந்த அரசர் என்னுடைய அறிவுக்கண்ணை திறந்து விட்டாய், இதுதான் உண்மையான விஷயமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த மகானுக்கு மிகப்பெரிய பரிசை கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். அதை போன்று இப்படி உலகிலே நாம் வாழக்கூடிய நேரங்களிலும் நாம் பேசக்கூடிய விஷயங்களிலும் நம்முடைய நாக்கை அழகான முறையில் பார்க்க வேண்டும், அதை முன்முறையாக பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரன் மினல் லன்னி இன்ன பஅதல் லன்னி இஸ்முன் வலா தஜஸ்ஸசு வலா யக்தபு பஅதுக்கும் பஅலா அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅக்குல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்துமுஹு வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை முழுமையாக ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, இஜ்தனிபு கஸீரன் மினல் லன்னி, எண்ணங்களிலேயே அதிகமான எண்ணங்களை விட்டும் நீங்கள் உங்களுடைய கற்பனையிலே மன எண்ணங்களிலே அதைகளை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பாதல்லன்னி இஸ்முன், அந்த எண்ணங்களிலே சிலது பாவமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நீங்கள் கற்பனையாக தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் கற்பனை செய்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, அது மிகப்பெரிய பாவம். வலா தஜஸ்ஸசு, நீங்கள் எதையும் துருவி 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 ஆராயாதீர்கள். வலா யக்தபு பஅதுக்கும் பஅலா, உங்களில் சிலரை நீங்கள் குறை கூறி தெரிய வேண்டாம், அவர்கள் ஈபத்து பேச வேண்டாம். யுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅக்குல லஹ்ம அஹீஹி மைத்தா, உங்களிலுடைய ஒரு சகோதரர் அவர் இறந்திருக்கக்கூடிய நேரத்தில், அவர் இறந்து சடலமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சடலத்தை நீங்கள் கடித்து தின்பதற்கு, அவருடைய மாமிசத்தை தின்பதற்கு நீங்கள் விரும்புவீர்களா? ஃபகரிஹ்துமுஹு, நீங்கள் நிச்சயமாக அதை வெறுப்பீர்கள். அதை போன்றுதான் ஒரு சகோதரனை நீங்கள் துருவி துருவி ஆராய்வதும் துருவி துருவி குறை பேசி திரிவதும்
இதுபோன்று தேவையில்லாத கற்பனைகளை நினைத்து நீங்கள் இந்த எண்ணுவதும் இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதோடு கொண்டு இணைக்கிறான் என்று சொன்னால், உன்னுடைய சகோதரன் மரணித்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மரணித்த அந்த சடலத்தை, அந்த பிரேதத்தை நீ எப்படி அந்த மாமிசத்தை கடித்து நீ விரும்புவியா? திரும்பவே மாட்டாய், ஒருபோதும் விரும்ப மாட்டாய் அல்லவா? அதை போன்று ஒருவரை குறை சொல்லி திரிவதற்கும் ஒருவரை குற்றம் காணுவதற்கும் அவர்களிடத்திலே ஏதேனும் இருக்கிறதா என்று திருவி ஆராய்வதற்கும் உன்னுடைய வேலை அல்ல என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார் என்று சொன்னான். அதே போன்று அதனுடைய முந்தைய வசனத்திலே சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, எல்லாம் ஈமான் கொண்டவர்களே, என்னை நம்பியவர்களே, ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களே என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின் அஸா யகூன கைரன் மின்கும், ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை குறை சொல்லி தெரிய வேண்டாம். ஒலா நிசாய் நிசாய், பெண்கள் இன்னொரு கூட்டத்தை நீங்கள் அவர்கள் குறை சொல்லி தெரிய வேண்டாம். ஏனென்று சொன்னால், இந்த கூட்டம் அந்த கூட்டத்தை விட சிறந்தவர்களாக இருக்கலாம், இந்த பெண்கள் அந்த பெண்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். ஒலா தல்மிசு அன்புசக்கும், உங்களுக்குள்ளே நீங்கள் குறை சொல்லி தெரிய வேண்டாம். ஒலா தனாபசு பில் அல்காப், உங்களுடைய லக்கப் என்று சொல்லக்கூடிய அந்த பட்ட பெயர்களை சொல்லி குத்தி குத்தி காட்ட வேண்டாம். நீங்கள் முற்காலத்தில் இருந்தீர்கள், அதற்கு பின்னால் ஈமானை ஏற்றுக்கொண்டீர்கள், ஈமான் ஏற்று பின் இறை நம்பிக்கை வந்த பின்பு இந்த மாதிரி தீய குணங்களையும் தீய செயல்களில் ஈடுபடாதீர்கள். ஒவ்வொன்றையும் திருவி பார்ப்பது, அதே போன்று பட்டப்பெயர்கள் சொல்லி அழைப்பது, குறை காணுவது, ஒருவரை பற்றி ஒருவரிடத்தில் நீங்கள் புறம் பேசுவது, இவைகளெல்லாம் மிகப்பெரிய கொடிய பாவம். ஒமல்லம் எத்து, இதெல்லாம் நாம் நினைத்து அல்லாஹ்விடத்திலே வருந்தி மனமருந்தி நாம் பிரார்த்தித்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். உலாயிக்க ஒமல்லம் எத்துப, இதெல்லாம் மனமருந்தி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரவில்லை என்றால் அவர்கள்தான் மிகப்பெரிய அநியாயக்காரர்கள், கொடியவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். இதை போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாவுடைய ஆபத்தை பற்றி சொல்லும் போது, உன்னை நரகத்துக்கு இழுக்கும் விஷயங்களில் நாக்குதான் முக்கியமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மனிதன் நாக்கினால் பேசும் விஷயங்களினால் நரகத்தில் வீழ்வார்கள் என்று சொன்னார்கள். யார் தனது நாவையும் கூர்மையான ஆசைகளையும் பாதுகாக்கின்றார்களோ, தனது நாவையும் கூர்மையான ஆசைகளையும் பாதுகாக்கிறார்களோ, இன்னும் ஒரு சிலரிடத்தில் ஹதீஸிலே வருகிறது, யார் தனது நாவையும் தன்னுடைய கற்பையும் காத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நானே சொர்க்கத்துக்கு பொறுப்படுத்திக் கொள்கிறேன், உத்தரவாதம் வழங்குகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு சொல்லும் போது, மோமின்கள் பேசினால் நல்லதையே பேசட்டும், இல்லை என்றால் அவர்கள் மௌனமாக இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு இடத்திலே சொல்லும் போது, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்லுகிறார்கள், முஆதே, நரகத்தில் மக்கள் முகம் குப்புற வீழ்த்தப்படுவதை விட நாவால் ஏற்படும் விளைவுகள் இருக்கிறது அல்லவா, இது அதிகமாக அந்த நாவால் ஏற்படக்கூடிய விளைவுகளினால் அதிகம் வீழ்த்தப்படுவார்கள். ஆகவே நாவை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று இன்னொரு இடத்திலே சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவன் தான் கேள்விப்பட்டதை எல்லாம் அவன் இதுதான் உண்மை என்று அவன் காதால் கேள்விப்பட்ட அங்கங்கா சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை எல்லாம் பரப்புகிறானே, இவன்தான் பொய்யன் என்பதற்கு மிகப்பெரிய சான்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆதாரம் இல்லாமல் காதால் கேட்ட எல்லா விஷயத்தையும் இது இப்படித்தான், இது உண்மை என்று இவராக நம்பி இவராக வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வது, இது மிகப்பெரிய பொய்யன் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு பெரிய ஒரு இலக்கணமாக இருக்கிறது. அதை கொண்டு அரபியில் ஒரு பழமொழி சொல்வார்கள், அல் லிஸானு லைஸ லஹு இலாம் லாக்கின்னஹு கவியன் பிமா யக்ஃபி பி கஸ்ரில் கல்ப். இது ஆங்கிலத்தில் வந்திருக்கிறது, தி டங் ஹேஸ் நோ போன்ஸ் பட் இட் இஸ் ஸ்ட்ராங் எனஃப் டு பிரேக் எ ஹார்ட். எலும்பில்லா நாக்கு எதையும் பேசி இதயத்தை நொறுங்க வைத்துவிடும் என்பதாக சொல்லப்படுகிறது. சாதாரணமாக நாம் சொல்லுவோம் அல்லவா, ஒரு சொல் கொல்லவும் செய்யும் வெல்லவும் செய்யும் என்று. அதுதான் ஒரு சொல்லு
மனிதனை இந்த இதயத்தை நாக்கினால் சொல்லக்கூடிய அந்த விஷயம் எலும்பில்லாத நாக்கு தான். ஆனால் அந்த நாக்கினால் ஏதேனும் மனசை வருத்தப்படக்கூடிய இல்லாத விஷயத்தை சொல்லியோ பொய் சொல்லியோ அவதூறாக பேசியோ அந்த இதயத்தையே துடிதுடிக்க வைத்துவிடும் என்பதாக இதனுடைய பொருளாக இருக்கிறது. நபிகள் அதே போன்று நாம் நாவை பாதுகாக்கக்கூடிய சிறந்த வழிகளை பற்றி சொல்லும் போது பேசும் முன் சிந்தித்து பேச வேண்டும். பிறர் குறையை பேசவே செய்யாதீர்கள். அதே போன்று வதந்திகளை பரப்பாதீர்கள். அவதூறு சபிக்கின்ற சொற்கள் தவிர்த்து விடுங்கள். அல்லாஹ்வை அதிகமாக இந்த நாக்கை வைத்து திக்ரு செய்யுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்திருக்கிறார்கள். அதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய அன்பு மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது ரொம்ப அழகான முறையில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு ஓட்டப்பந்தயம் விளையாட்டு போட்டி கொண்டு ஒரு ஓட்டப்பந்தயம் வைத்த நேரத்தில் முதலாவதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெற்றி அடைந்து விடுகிறார்கள். அதே போன்று இன்னொரு முறை ஓட்டப்பந்தயம் வைத்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தோல்வியை தழுவுகிறார்கள். இப்போது கூட முதலில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வெற்றி அடைந்ததும் மிகப்பெரிய சந்தோஷம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இரண்டாவது முறை அவர்கள் தோல்வி அடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒரு விளக்கத்தை சொன்னார்கள். முதல் தடவை உன்னுடைய உடல் மிகவும் ஒல்லியாக இருந்தது, இரண்டாவது முறை உன்னுடைய உடல் பருத்து காரணத்தினால் உன்னால் ஓட முடியவில்லை என்று சாதாரணமாக சொல்லிவிட்டார்கள். இது போன்று இனி ஒரு நேரத்தில் இன்னொரு மனைவி வீட்டில் இருந்து ஒரு உணவு தட்டில் சில உணவுகள் வந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டு அந்த உணவு தட்டை தட்டி விடுகிறார்கள். உணவு தட்டு கீழே விழுந்து விடுகிறது. கீழே விழுந்தது மட்டுமல்ல, அந்த உணவுகளெல்லாம் சிந்தி உணவு தட்டும் உடைந்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரைப்படாத கைக்கு சொந்தக்காரரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அன்பு கையினால் அந்த இடத்தையும் அந்த சிந்திய உணவையும் அழகாக ஒதுக்கி எந்த விதமான வார்த்தை பிரயோகமும் செய்யாமல் சொல்லாமல் அப்படியே ஒதுக்கி அதை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு காட்சி ஹதீஸில் இருக்கிறது. இப்படி அவருடைய திருமண வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை அழகான முறையில் கணவன் மனைவி மத்தியில் அந்த வாழ்க்கை நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனைவியினுடைய விஷயத்தை பேசும்போது அவர்கள் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கலாம். உடனே அது ரசூலுல்லாஹியுடைய மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஸ்புக மின் சஃபியா கதாவ கதா, எப்போதும் ஒரே சஃபியாவை பற்றியே நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு சஃபியாவுடைய விஷயம் மட்டும் போதுமா என்று சாதாரண ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அத்துடன் நிறுத்திக் கொள்ளாமல் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சிறிது குட்டையாக இருப்பார்களாம். அதனால் அவர்கள் கையை நீட்டி குட்டையை ஒரு வர்ணித்தது போன்று சின்ன வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் எந்த வார்த்தையும் திட்டவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எந்த விதமான தரக்குறைவான வார்த்தையோ அவர்கள் மனநோம்படியான வார்த்தையை சொல்லாமல் குட்டை என்ற ஒரு வார்த்தைக்கு கையை காட்டி சொன்ன காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன் அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா லக்கது குல்தி கலிமத்தன் லவ் ஃபுஸிஹத் ஃபில் மாயில் பஹர் லமஸத்து, என்ன ஆயிஷானை சொல்லிவிட்டாய், எவ்வளோ பெரிய வார்த்தை இது. சின்ன, அதாவது குட்டையான பெண்மணி என்று சொன்ன காரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது கூட பொறுக்க முடியாமல் எவ்வளோ பெரிய வார்த்தையை நீ பயன்படுத்தியிருக்கிறாய். இந்த வார்த்தையை கொண்டு கடலுடைய தண்ணீர் போட்டால் கடலெல்லாம் சாக்கடையாக மாறிவிடும் என்று சொன்னார்கள் என்று சொன்னார். இந்த சின்ன வார்த்தையை மிகப்பெரிய கொடிய வார்த்தையாக வர்ணித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்டித்தார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு கணவன் மனைவிமார்களும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும். ஒரு இதில் பார்த்த நேரத்தில் ஒரு தத்துவமான ஒரு விஷயம் இருந்தது. ஒரு மனைவி வெளியே சென்று குடத்திலே தண்ணி எடுத்து அந்த வீட்டினுடைய வாசலிலே வைத்துக் கொள்கிறார்கள். இரண்டாவது முறையும் அடுத்த குடம் எடுத்து தண்ணீரை எடுப்பதற்காக செல்கின்றார்கள். இந்த நேரத்தில் தன்னுடைய கணவன் தன்னுடைய வேலைப்படுவெல்லாம் முடித்து அந்த டென்ஷனிலும் அவசரத்திலும் உள்ளே வரும்போது அந்த முதலில் வைத்திருந்த அந்த குடத்தினுடைய தண்ணீரில் தன்னுடைய கால் பட்டு குடத்தினுடைய தண்ணீரெல்லாம் சிந்தி விடுகிறது.
இந்த நேரத்தில் கணவன் சொல்கிறார், இவளுக்கு வேற வேலை இல்லை, இந்த கதவுனுடைய அருகிலே எவளாவது கொண்டு வைப்பாளா, கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டியதானே, இவருடைய காலெல்லாம் தட்டுப்பட்டு காயம் ஏற்பட்டு விட்டது என்பதாக இவர் சொல்கிறார். மனைவி அங்கிருந்து இரண்டாவது குடம் தண்ணீரோடு வரும்போது, இங்கே அந்த குடம் தண்ணியை சிந்தி கிடக்கிறது, என்ன அங்கு பார்த்து வரக்கூடாதா, இப்படி தண்ணியை கொண்டு விட்டீர்களே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தண்ணியை கொண்டு வந்தேன், நீங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்களேன்னு அந்த மனைவி சொல்கிறார் என்று சொன்னால், இது ஒரு வகையாக இருந்தாலும் இன்னொரு வகை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இந்த கணவன் தன்னுடைய மனைவி இடத்திலே, நீ வைத்தது வைத்தாய், இந்த வாசல் அருகிலே வைத்து தண்ணியெல்லாம் கொட்டிவிட்டது, எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ கொண்டு வந்த தண்ணீர், அப்படி சொன்னால் அந்த மனைவி, நீ அது பரவாயில்லை, உங்களுடைய காலுக்கு ஏதாவது ஏற்பட்டதா, தண்ணி போனால் இன்னொரு குடம் தண்ணி நான் எடுத்துக்கொண்டு வரலாம், இப்படி என்று கணவனிடத்திலே அன்பாகவும் மரியாதை பேசுவார்களேயானால், இதுதான் ஒரு வாழ்க்கை. ஒரு கணவனுடைய வார்த்தையும் ஒரு மனைவியுடைய வார்த்தையும் இப்படித்தான் அமைய வேண்டும். அதாவது நல்ல இங்கிதமான ஒரு வார்த்தையாக அமைந்தால் அவருடைய வாழ்க்கை ரொம்ப சிறந்ததாக அமையுமே தவிர, முதலில் சொன்னதை போன்று இவர்கள் இப்படி சொல்லி அவர்கள் அப்படி சொல்லி அவருடைய வாழ்க்கையிலேயே விரிசல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவை பாதுகாப்பதும், நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மனமான வார்த்தையாக வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை விதமான சம்பவங்கள் மூலமாக நேரடியாகவும் சிலாகித்தும் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நம்முடைய நாவை பற்றி சொல்லியிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ஜும்மாக்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்த பேருபகாரத்தில் இந்த நாக்கையும் பெரிய உபகாரமாக தந்திருக்கிறான். இந்த நாக்கை அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கும் அல்லாஹ் நல்ல விஷயங்கள் உலகத்தில் பேசுவதற்கும் வல்ல ரஹ்மான் கிருபை செய்யட்டும் என கூறி எனது முதல் ஜும்மாவை நிறைவு செய்கிறேன்.